இப்போ போன கிளாஸில் வந்து நம்ம கலர் கிரேடிங் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்குது ஃபோட்டோஷாப்பில். இப்போது நம்ம ஏற்கனவே டூல்ஸை பற்றி செப்பரேட்டாக பார்த்துருக்கோம். இதில் வந்து ஸ்பெஷல் டூல்ஸை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஸ்பெஷல் டூல்ஸில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம்ன்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது வந்து அதில் வந்து ப்ரஷ் டூல்ஸ், அப்படியான ஸ்மட்ச் டூல்ஸ், இந்த மாதிரி டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போது ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நேம் நான் ஆட் பண்ணுறேன் ஸ்பெஷல் டூல்ஸ். சரி, இப்போ ஸ்பெஷல் டூல்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டுக்கு வந்து நாம் ப்ரஷ் டூலை பார்ப்போம். சரியா? ப்ரஷ் டூலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்களா இருந்தால், இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இங்கே வந்து ப்ரீசெட்ஸ் இருக்குது. இதை நம்ம இங்கே இதை நம்ம பெருசாகியும் பார்க்கலாம். நம்ம இந்த பேனலை, இந்த விண்டோவை நம்ம பெருசாக்கி பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், நிறைய வகையான இது, அதாவது கிட்டத்தட்ட 5 வகையான ப்ரஷ் ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு வகையான ப்ரஷ்ஷஸ் இருக்குது. சரியா? ஓகே, இப்போ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரஷ். இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ப்ரஷ் தேவை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ப்ரஷ்ஷை வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஒரு ப்ரஷ்ஷை ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ டைப் பண்ணுங்கள், மில்க் ஸ்ப்ளாஷ் ப்ரஷ் டூல், ப்ரஷ் ஃபோட்டோஷாப், அப்படி ஏதாவது சம்திங் லைக் தட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நல்ல பெஸ்ட்டு சைட் என்னன்னு சொன்னால் ப்ரஷீஸின்ற ஒரு .com. இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் நல்ல வெப்சைட். இதுக்குள்ளே நிறைய ப்ரஷஸ் கிடக்கு. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்ப்ளாஷ் சம்மந்தமான நிறைய ப்ரஷஸ் கிடக்கு. உதாரணமாக நான் இந்த ப்ரஷ்ஷை இப்போ எடுக்க போகிறேன். இதில் சிலது ப்ரீமியம் இருக்குது, அதை நீங்கள் வாங்க வேண்டி வரும். இதில் நான் ஃப்ரீயாக மட்டும் எடுக்கிறேன். இந்த ஃப்ரீ டவுன்லோட் ஆகிட்டு ஓகே, நான் இதை ஓப்பன் பண்ணி இந்த ப்ரஷ்ஷை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதுதான் ப்ரஷ் டூல், இப்படி தான் இருக்கும். சரியா? இதுதான் ப்ரஷ் டூல். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்றும் செய்யதில்ல. ஃபோட்டோஷாப்பை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ஓட்டோவாகவே அது கொண்டு போவோம் உங்களை. ஓகே, இப்போ அப்ளை ஆகிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது அப்ளை ஆகிட்டு. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ப்ரஷ் எடுத்து ரைட் கிளிக் பண்ணி பேனலுக்குள்ளே பாருங்கள். இந்த பெயின் ஸ்ப்ளாஷ் ப்ரஷ்ன்ற இந்த பாருங்கள், ஏற்கனவே இவ்வளோ தான் இருந்தது. இப்போ இதை ஒன்று ஹெட் ஆகிட்டு இந்த பாருங்கள், இவ்வளோ ப்ரஷ் இருக்குது. இப்போ இதில் ஒரு ப்ரஷ் எடுத்து சைஸை நான் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணி ஒரு கலர் ஒன்று எடுத்துட்டு இப்படி நம்ம ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ளாஷ் வடிவம் ஒன்று கிடச்சி. சரி, இதே மாதிரி நீங்கள் என்ன இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் மேகமாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், இலைகள் இருக்கலாம், கிராஸ் புட்களாக இருக்கலாம், டிவைசஸ், கம்ப்யூட்டர், சோஷியல் மீடியா ஐக்கன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ரஷ் டூலு, அந்த ப்ரஷ் டூலை நேமை கொண்டு போய் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் டூல் கிடைக்கும். சரியா? இப்போ ப்ரஷ் டூல் இப்படி தான் அப்ளை, எப்படி ப்ரஷ் டூலை இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சரியா? இப்போ ப்ரஷ்ஷில் வந்து இங்கே பாருங்கள், சில விஷயங்களுக்கு ஸ்மூத்திங், ஃப்ளோ, ஒப்பாசிட்டினா என்னென்னு பாருங்கள். ஒப்பாசிட்டியை நான் ஒரு 100 வீதத்தில் இருக்குது, ஒரு 50 வீதத்துக்கு வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் அடித்தா பாருங்கள், அதே நேரம் 100 வீதத்துக்கு வச்சுட்டு ஒன்று அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா? அதாவது ஒப்பாசிட்டின்றது வந்து இது ஒப்பாசிட்டி வந்து ப்ரஷ்ஷுக்கு மட்டும் இல்லை, இமேஜு, டெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம். ஒப்பாசிட்டின்றது வந்து அதில் வந்து திக்னஸ். சரியா? ஒப்பாசிட்டியை வந்து நான் இப்போ பாருங்கள் 20 வீதத்தில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், இது 20 வீதத்தில் வச்சது, இது 20 வீதம், இது 50 வீதம், 100 வீதம். அந்த ப்ரஷ்ஷோ ஏதோ அந்த எலமெண்ட்டோ ஒரு ஆப்ஜெக்டோ எதுவாக இருந்தாலும் அதில் திக்னஸை காட்டுறது ஒப்பாசிட்டி. சரியா? இப்போ உதாரணமாக நான் ஒரு இமேஜை கொண்டு வரேன் பாருங்கள். இந்த இமேஜை இதுக்குள்ளே கொண்டு வரேன். சரியா? இப்போ இந்த இமேஜ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஒப்பாசிட்டின்னு இருந்தோ லேயர் பேனலில் இங்கே இருக்குது ஒப்பாசிட்டி. அப்போ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை குறைச்சேன்னா பாருங்கள் குறையுது. அதாவது அதில் திக்னஸ், இதுதான் ஒப்பாசிட்டின்ற. சரியா? இப்போ அதே நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் இருக்குது. டெக்ஸ்ட் லேயர் ஒன்று டைப் பண்ணுங்கள். சரியா? அப்போ இங்கே ஒப்பாசிட்டி இருக்குது. சரியா? இதுதான் ஒப்பாசிட்டி. இது ப்ரஷ் டூலுக்கு இல்லை, ஷேப் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ நம்ம ப்ரஷ் டூலுக்கு திரும்ப வருவோம்.
சரியா? அப்போ இங்கே முதலாவது விஷயம் ஒப்பாசிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் வந்து பிளெண்டிங் மோட். பிளெண்டிங் மோடுன்னு என்னண்டு நம்ம ஈஸியாக வந்து பிளெண்டிங் லேயர் ஸ்டைல்ன்ற ஒரு சப்ஜெக்டில் நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனை பற்றி நல்லா பார்ப்போம். இப்போதைக்கு அது இருக்கட்டும், பிளெண்டிங் ஆப்ஷன் தேவையில்லை. ஃப்ளோன்ற வந்து அதில் ஹார்ட்னஸ் பாருங்கள். இப்போ நான் ஃப்ளோவை வந்து ஒரு 55 விதத்தில் வைக்கிறேன். ஒரு ப்ரஷ் ஒன்று ஒரு கிளிக் ஒன்று பண்ணுறேன்னு பாருங்கள். இது 55 விதத்தில் இருக்குது ஃப்ளோ. இப்போ 70 விதத்தில் இருக்குது, இது 100 விதத்தில் இருக்குது. மூணுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். அதாவது ப்ரஷ்ஷில் திக்னஸ், இது வந்து மொத்த ஒப்ஜெக்டில் திக்னஸ், ஒப்பாசிட்டின்றது ரெண்டும் சேம் தான். ஆனால் இது ஃபுல் ஒப்ஜெக்டிவ் கிடையாது. இது வந்து ப்ரஷ்ஷில் திக்னஸ். சரியா? ப்ரஷ்ஷுக்குன்னே தனியாக இருக்கிறது. அடுத்த ஸ்மூத்திங்கும் கிட்டத்தட்ட அதே விஷயம்தான். ஸ்மூத்திங்கை கூட்டினா பாருங்கள், பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. ஸ்மூத்திங்கிறது அந்த ப்ரஷ்ஷில் ஸ்மூத்னஸை காட்டுறது தான் அது. இந்த ப்ரஷ்ஷுக்கு செட் ஆகாது. அது மற்ற நார்மல் ப்ரஷ்ஷுக்கெல்லாம் ஸ்மூத்திங் செட் ஆகும். சரியா? அப்போ ஸ்மூத்திங்கை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணவும் தேவையில்லை. அப்போ இந்த ப்ரஷ்ஷில் வந்து இந்த அவ்வளோ விஷயமும் உங்களுக்கு கட்டாயம் தேவை. இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ ப்ரஷ்ஷில் வந்து இப்போ நான் இன்னொரு ப்ரஷ்ஷை ஆட் பண்ணி காட்டேன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ரஷ் வேறு மாதிரி ஒரு ஸ்ப்ளாஷு தரும். இப்போ இன்னொரு ப்ரஷ் அப்ளை பண்ணுவோம் பாருங்கள். இந்த ப்ரஷ் அப்ளை பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் குறைச்சிடும் பாருங்கள், வேறொரு ஸ்ப்ளாஷ் ஒன்று கிடைக்கும். இப்போ இந்த ப்ரஷ்ஷை அப்ளை பண்ணால் அப்போ இன்னொன்று கிடைக்கும். இப்போ இப்படியான பேக்ரவுண்ட்ஸை வந்து நம்மளை ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டூல்ஸை பயன்படுத்தலாம். இன்னொரு ப்ரஷ் நான் உங்களுக்கு க்ளவுட் இதில் வந்து இன்னொரு ப்ரஷ் இருக்குது பாருங்கள், அதை பார்க்குறோம். அதையும் பார்த்துருவோம். க்ளவுட்ஸ்னால் மேகத்தை உருவாக்குற ஒரு இது. இப்போ இப்படியான மேகத்தை உருவாக்குற மேகம் எப்போவுமே க்ரே கலரில் வச்சுட்டு இப்போ இப்படியான ஒரு விஷயங்கள். இப்போ இதெல்லாம் வந்து ப்ரஷ் டூலுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம ப்ராக்டிக்கலில் வந்து ப்ரஷ் டூலை வச்சு எப்படி மனிப்புலேஷன் செய்கிறன்ற விஷயங்களை பார்ப்போம். இவ்வளோ தான் ப்ரஷ் டூல். ஃபோட்டோஷாப்பில் வந்து அடுத்த நம்ம பார்க்க போகிறோம் வந்து ரீடச்சிங்னா என்னண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சம்டைம்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ரீடச்சிங் ஒன்று எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். சரியா? இப்போது இந்த ஃபேஸில் பாருங்கள், இந்த ஃபேஸ் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிற ஒரு ஃபேஸ். சரியா? அப்போ இந்த ஃபேஸை வந்து நம்ம எப்படி க்ளீனாக மாற்றுறன்றதை பார்ப்போம். சரியா? ஓகே. முதலாவது நாம் இந்த பருவ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். நம்ம பருவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு பேசிக் டூல்ஸ் படிக்கும்போது நம்ம பருவை எப்படி ரிமூவ் பண்ணுறன்ற பேசிக்காக பார்த்துருக்கோம். இப்போ அந்த டூலை வச்சு தான் நம்ம பருவை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த லேயருக்குள் பேனலுக்குள்ளே இந்த லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் லேயர் அல்லது ஷார்ட்கட் கீ Ctrl+J. சரியா? ஷார்ட்கட் கீயை எடுத்து இதை ஹைட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை வச்சு செய்ய போகிறோம், இந்த லேயர் 1ன்றது. சரியா? இப்போ நம்ம இங்கே வாங்க, ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் டூல்ஸில். இதை வச்சு நம்ம இந்த முகப்பருவெல்லாம் அகற்ற போகிறோம். ஓகே. அப்போ இப்போ பாருங்கள், இப்படி இருந்த ஃபேஸை நம்ம ஹீலிங் ப்ரஷ் டூல் மூலம் இப்படி ஆகியிருக்கோம். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்த டூல்ஸ் தான் இது. இதில் வந்து ஸ்மட்ச் டூல். இந்த ஸ்மட்ச் டூலை வச்சு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஸ்மட்ச் டூலை வச்சு ஒரு விதமான பிளர் டோனை உருவாக்க போகிறோம். நம்ம ஸ்மட்ச் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு முதல் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கிடுவோம். ஓகே. இப்போ சைஸையும் மெதுவாக குறைச்சிட்டு இப்போது ஒரு நியூ லேயர் எடுத்து, சரியா, ப்ரஷ் டூல் எடுத்து ஜென்ரல் ப்ரஷ் டூலில் வந்து சாஃப்ட் ரவுண்ட்ன்ற ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஃப்ளோவை வந்து ஒரு 60 விதத்துலேயும் ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 13 விதத்துலேயும் வச்சுட்டு இதில் வந்து பிரைட்டான ஒரு ஐட்ராப்பர் டூல் நம்ம படிச்சிருக்கோம். இந்த இருக்குது கலரை வந்து பிக் பண்ணுறது டூலில் படிச்சிருக்கோம். அப்போ இதில் வந்து நம்ம பிரைட்டான ஒரு இடத்த செலக்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போ இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கலரை இப்போ அந்த கலரை வச்சு இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். பாருங்கள்,
இப்போ இந்த இடத்த பிக் பண்ணுங்கள், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆப்போசிட்டியும் கூட்டலாம். இப்போது இந்த 2 லேயரையும் வந்து மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் லேயர் ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+E மேட்ச் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செலெக்ஷன் டூலில் குயிக் செலெக்ஷன் டூல் எடுங்க. எடுத்து இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். எல்லாம் வந்து நம்ம பார்த்த டூல்ஸ் தான். சரியா? ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ ஃபெதர் பண்ணுங்கள். ஃபெதர் பண்ணால் என்ன நடக்கும்னு சொன்னால் பாருங்கள். இப்போ இந்த டூலை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி லேயவியாக கொப்பி அப்படி செய்கிறேன். அதாவது இப்போ செலக்ட் பண்ணது வந்து கொப்பியாக ஒன்று தனியாக தரும். சரியா? அப்போ லேயவியாக கொப்பி கொடுத்தா பாருங்கள், இந்த இருக்காது, தனியாக அதை மட்டும் தருவது. இப்போ பாருங்கள், இந்த எட்ஜை பாருங்கள், ரஃப்பாக இருக்குண்ணா. அப்போ இந்த எட்ஜை வந்து நம்ம சாஃப்டாக மாற்றுறதுக்கு என்ன செய்கிறோன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் பண்ணணும். பண்ணினா ஒரு 10 வீதம் கொடுத்தோன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி லேயவியாக காப்பி கொடுக்குறேன். பாருங்கள், சின்ன ஷாஃப்ட் ஒன்று இருக்குது. ஓகே, அப்போது ஃபெதர்ன்றது அதான். சரியா? ஃபெதர்ன்ற விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். இதில் ஃபெதர்ன்ற ஒரு விஷயத்தை புதுசாக சொல்லி தந்து. ஓகே, இப்போ வந்து இந்த செலக்ட் பண்ண இந்த ஏரியாவை வந்து ஃபில்டரை பற்றி நான் பின்னால் டீப்பாக பார்ப்போம். சரியா? அதில் இப்போ பிளரை மட்டும் ஷேஃபேஸ் பிளர்ன்ற ஒரு பிளர் இருக்குது, அதை எட் பண்ணுறேன். சரியா? எட் பண்ண பாருங்கள். ஒரு க்ளோவிங் உண்டு, ஒரு எஃபெக்ட் ஒன்று உருவம். சரியா? இப்போது செலக்ட் பண்ண இந்த ஏரியாவை மட்டும் நம்ம ஃபில்டரில் வந்து கேமரா ரோ ஃபில்டர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கேமரா ரோ ஃபில்டர் பண்ணுறோம் இந்த செலக்ட் பண்ண ஏரியாவை மட்டும். சரியா? இப்போ பேசிக்கில் வந்து கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக கூட்டிட்டு டெக்ஸ்சரில் வந்து க்ளோவிங் எஃபெக்டை கொண்டு வரேன். சரியா? க்ளோவிங் எஃபெக்ட் க்ராப் டூல் எடுத்து இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த நியூ லேயரை எடுத்து பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள், அந்த இதை தான் சொல்கிறது ரீடச் அப்படின்னு. இப்போ இந்த இப்படி இருந்த ஃபேஸை இப்படி ஆக்கி கிடக்கு நம்ம. சரியா? அப்போ ரீடச் அப்போ நம்ம பார்த்துட்டோம்.